ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம வாசிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119வது அதிகாரம் 49-50வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க அதை நினைப்பூட்டி ஜெபிக்க ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டே உங்களை உயிர்ப்பித்து உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. சிறுமையில் ஆறுதலா இருந்த வசனம் என்று சொல்லப்படுகிறது. எப்பேற்பட்ட சிறுமையான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நேரிட்டாலும் சரி, கடனா இருக்கலாம், இல்ல பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், நெருக்கப்படுகிற எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அந்த சிறுமையில உங்களுக்கு மிகவும் ஆறுதலா இருக்க போகிறது கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான். அந்த வசனத்தை நீங்க கை கொள்ளுகிறவர்களாய், அதை நீங்க உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அது உங்களை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும். ஒரு நாள் உங்களை நிச்சயமாய் தேற்றும், உங்களோட வாழ்க்கை பாதையை மாற்றும் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. அவருடைய வார்த்தையை நீங்க உறுதியை பிடித்துக் கொள்ளுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வருவீங்கள் என்பது ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் சிறுமையில எங்களுக்கு ஆறுதலா இருந்த அப்பா, நீங்க தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நினைத்து நாங்கள் களி கூறுகிறோம், மகிழுகிறோம் சுவாமி. அப்பா, அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு நீர் எங்களை உயிர்ப்பிக்க போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற நீர் தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில இப்பொழுதே பலிக்க போகிற தயவிற்காக இறக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க, வழி நடத்துங்க. எஸ்அப்பா, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பீங்க அப்பா. மீண்டும் அவர்கள் புதிய காரியங்களை காண, புதிய நன்மைகளுக்கான வழிவாசலை ஏற்படுத்தித்தாங்க. இந்த நாள் அப்பா கர்த்தர் அபரிதமா ஆசீர்வதித்து எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்கி கர்த்தர் போதுமானவராக இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.